ஹாய் ஃபேமிலி. டியூஸ்டே மார்னிங் எந்திரிக்கிறதுக்கு 5:30 ஆயிடுச்சு. 5:30க்கு எந்திரிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இல்லைனா ஒரு 6:15க்கு தான் எந்திரிச்சிட்டு இருந்தேன். 5:30க்கு எந்திரிக்கிறேன், இருட்டா இருந்துச்சு. நம்ம மார்னிங் தான் எந்திரிச்சோமா இல்லை மிட் நைட்டில் தான் எந்திரிச்சிட்டோமான்னு ஒரு டவுட்டே வந்துருச்சு. எந்திரிக்கிறப்ப பக்கத்தில் பையன் இல்லையே அப்படிங்கிறது அப்போ தான் ரொம்ப ஃபீல் ஆச்சு. எந்திரிச்சு ஸ்ட்ரைட்டாக கிச்சனுக்கு வரதுக்கு முன்னாடி மேலே போய் துவைச்சிட்டு வந்து கிச்சனுக்கு வந்துட்டேன். சாம்பார் தான் இன்றைக்கி டியூஸ்டேனா மோஸ்ட்லி எப்பயுமே சாம்பார் தான். கத்திரிக்காய் சாம்பார், கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல். இந்த கத்திரிக்காய் வந்து பக்கத்து வீட்டில் தோட்டத்து காயின்னு கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்கிறனால 2 கிலோ வாங்கிட்டாங்க. ஸோ ஒரு 3 நாளைக்கு எங்கள் வீட்டில் எல்லாமே கத்திரிக்காய் மயமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரித்துக்குட்டி இனி சாலிட் ஃபுட் எதுவுமே சாப்பிடல. அம்மா தான் ரித்துக்குட்டியை டேக் கேர் பண்ணிக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில். அதனால அவங்களுக்கெல்லாம் லஞ்சும் டிஃபனும் பேக் பண்ணிட்டு ரித்துக்குட்டிக்கு மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு எடுத்தாச்சு. நானும் கிளம்பணும். ஏன்னா கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்து நான் குளிச்சுட்டு கிளம்பணுங்கிறனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஹாஸ்பிட்டல் வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் இருக்குது. ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கான். ஃபீவர் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.